வணக்கம். நம்ம கையில இருக்கிற ரூபாயோட மதிப்பு ஏன் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துல $1க்கு ₹1 சொல்வாங்களே, ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கே. ஏன்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை நாம இப்போ அலசி ஆராயலாம். 1947ல $1க்கு ₹1 சமமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. அது 100க்கு 100 உண்மையா இல்லைன்னாலும் அப்போ ரூபாயோட மதிப்பு ரொம்பவே வலுவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, $1 வாங்கணும்னா நம்ம $83க்கு மேல கொடுக்க வேண்டியிருக்கு. இவ்ளோ பெரிய வீழ்ச்சி எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க நம்ம ரொம்ப அடிப்படையான ஒரு பொருளாதார விதியிலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது தேவை மற்றும் வழங்கல். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒரு பொருளை வாங்க நிறைய பேர் போட்டி போட்டா அதோட விலை ஏறும். அதுவே அந்த பொருளை யாருமே கண்டுக்கலனா விலை இறங்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே விதி தான் நம்ம ரூபாய், அமெரிக்க டாலர்னு எல்லா கரன்சியோட மதிப்பையும் முடிவு பண்ணுது. வாங்க, இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட பார்க்கலாம். நம்ம பைக், காருக்கு போடுற பெட்ரோல், டீசல்ல கிட்டத்தட்ட 80% வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இப்போ நம்ம பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்கும் டாலரோட மதிப்பு ஏறுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாமா? இப்போ நாம சவுதி அரேபியா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம கிட்ட நீங்க இந்திய ரூபாய் கொடுத்தா வேண்டாம், எங்களுக்கு அமெரிக்க டாலரா கொடுங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்தியா என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம ரூபாயை கொடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரை வாங்க வேண்டியிருக்கு. இப்படி நாம தொடர்ந்து டாலரை வாங்க வாங்க டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகி அதோட மதிப்பு ஏறுது, நம்ம ரூபாயோட மதிப்பு குறையுது. இது ஒரு முடிவே இல்லாத சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. ஏன் எல்லாரும் டாலரையே கேக்குறாங்க? ஏன்னா உலக வர்த்தகத்தோட எழுதப்படாத மொழியே அமெரிக்க டாலர் தான். நீங்க என்ன வாங்கினாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினாலும் சரி, உலக அளவுல பெரும்பாலான வர்த்தகம் டாலர்ல தான் நடக்குது. இதனால டாலருக்கு எப்போதுமே ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. சரி, டாலருக்கு வெளியில இருந்து டிமாண்ட் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ரூபாயோட மதிப்பு நம்ம நாட்டுக்குள்ளேயே எப்படி இருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இங்க தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் உள்ள வருது. வாங்க, இது எப்படி நம்ம கரன்சியை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்தியால பணவீக்கம் சராசரியா வருஷத்துக்கு 6-7% இருக்கு. ஆனா அமெரிக்கால அது வெறும் 2-3% தான். சிம்பிளா சொல்லணும்னா, போன வருஷம் $100 வாங்கின ஒரு பொருளை இந்த வருஷம் வாங்க இந்தியால $107 தேவைப்படுது. ஆனா அமெரிக்கால $103 போதும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பணத்தோட வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர் வேகமா குறைஞ்சிட்டே வருது. இதோட நேரடி பாதிப்பு என்னன்னா, நம்ம ரூபாய் அதோட மதிப்பை டாலரை விட ரொம்ப வேகமா இழக்குது. பணம் அதோட மதிப்பை இழக்கும்போது இயற்கையாகவே வெளிநாட்டு கரன்சிகளோட ஒப்பிடும்போது நம்ம கரன்சியோட மதிப்பும் குறையும். இதுதான் ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கு 2வது முக்கியமான காரணம். ஒரு நாட்டோட கரன்சியோட மதிப்பு அந்த நாடு உலகத்தோட எப்படி வர்த்தகம் பண்ணுதுங்கிறத பொறுத்தும் அமையும். இது நம்மள 3வது முக்கியமான காரணிக்கு கூட்டிட்டு போகுது: ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. இந்த சார்ட்டை பாருங்க. நாம வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ற பொருட்களோட மதிப்பை விட வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற பொருட்களோட மதிப்பு ரொம்ப அதிகம். சிம்பிளா சொன்னா, நம்ம சம்பாத்தியத்தை விட நம்ம செலவு அதிகமா இருக்கு. இதத்தான் வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க நாம மறுபடியும் டாலர்களை செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதுல நாம என்ன விக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜப்பான், ஜெர்மனி மாதிரி நாடுகள் கார்கள், ஹைடெக் மெஷின்கள்னு ரொம்ப மதிப்பு அதிகமான பொருட்களை விக்கிறாங்க. அதனால அவங்க கரன்சிக்கு உலகத்துல நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆனா நம்மளோட ஏற்றுமதியில விவசாய பொருட்களும் சாஃப்ட்வேர் சேவைகளும் தான் அதிகமா இருக்கு. சரி, நாம இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட், பணவீக்கம், வர்த்தகம்னு சில விஷயங்கள் பத்தி பேசணும் இல்லையா? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்க ஒரு சூப்பரான ஆச்சரியமான உதாரணம் இருக்கு. இது உலகத்தோட நம்பர் 1 கரன்சி பத்தின உங்க எண்ணத்தையே மாத்தலாம். உலகத்திலேயே ரொம்ப மதிப்புமிக்க கரன்சி எதுன்னு கேட்டா நம்ம மனசுல உடனே வர பதில் என்ன? அமெரிக்கா டாலர், கரெக்டா? ஆனா உண்மை அது இல்ல. உலகத்தோட மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி குவைத் தினார். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அதோட மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. ஒரே ஒரு குவைத் தினாரோட மதிப்பு கிட்டத்தட்ட 270 இந்திய ரூபா. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. இது அமெரிக்க டாலரை விட 3 மடங்குக்கும் மேல அதிகம். எப்படி இது சாத்தியமாச்சு? பதில் ரொம்ப சிம்பிள். எண்ணெய். குவைத் நாடு அளவுக்கு அதிகமா எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுது, ஆனா ரொம்ப குறைவான பொருட்களை மட்டுமே இறக்குமதி பண்ணுது. இதனால உலக நாடுகள் எல்லாம் குவைத் தினாரை வாங்க போட்டி போடுது. டிமாண்ட் அதிகம், சப்ளை கம்மி. அதனால அதோட மதிப்பு உச்சத்துக்கு போயிடுச்சு. பாத்தீங்களா, நம்ம முதல்ல பேசின அதே அடிப்படை விதி தான் இங்கேயும் வேலை செய்யுது. சரி, இவ்வளவு காரணங்களையும் நாம இப்ப பார்த்துட்டோம். ரூபாயோட மதிப்பு குறையறதால யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது, இதை சரி பண்ண என்னதான் வழி? வாங்க, அதையும் சுருக்கமா பார்த்துடலாம்.
ரூபாயோட மதிப்பு குறையிறது எல்லாருக்குமே கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. உதாரணத்துக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. அவங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிற ஒவ்வொரு டாலருக்கும் இந்தியால அதிக ரூபாய் கிடைக்கும். ஆனா பெட்ரோல்ல இருந்து மொபைல் போன் வரைக்கும் வெளிநாட்டு பொருட்களை நம்பி இருக்கிற நமக்கெல்லாம் எல்லா பொருட்களோட விலையும் ஏறிடும். இது ஒரு பெரிய சுமைதான். அப்போ ரூபாய ஸ்ட்ராங் ஆக்க என்னதான் வழி? முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. 1, நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியை அதிகரிக்கணும். குறிப்பா கார், மெஷினரி மாதிரி அதிக மதிப்புள்ள பொருட்களை உருவாக்கணும். 2வது, வெளிநாட்டு பொருட்களை சார்ந்து இருப்பதை குறைக்கணும். 3வது, நம்ம தயாரிப்புகளை உலக சந்தையில அதிகமா விற்கணும். அதாவது ஏற்றுமதியை அதிகரிக்கணும். இதுதான் நீண்ட காலத்துக்கான தீர்வு. ஆக ரூபாயோட மதிப்பை உயர்த்துவதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒரு நீண்ட பயணம். எப்போ நம்ம மேட் இன் இந்தியா பொருட்களுக்கு உலக அளவுல பெரிய டிமாண்ட் உருவாகுதோ அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு தானா உயர ஆரம்பிக்கும். இந்த இலக்கை அடைய இந்தியா அடுத்ததா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.